எல்லோருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். செவ்வாய்க்கிழமை இரவு இந்த அதிசக்தி வாய்ந்த பொருட்களை இது மாதிரி எழுதி எரித்து விடுங்கள். கடன் கோடி ரூபாயாக இருந்தாலும் அடைந்தே தீரும் ரகசிய பரிகாரம். இப்போ ரகசிய பரிகாரம்னு ஏன் போட்டிருக்கேன்னா, நான் இன்றைக்கி நைட்டு இதை நான் எரிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. அதே மாதிரி நான் இதை எரித்தேன், இந்த மாதிரி எழுதி இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணேன். இப்போ நான் வீடியோவில் போடுறது வேறு, அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்யறது அது வேறு. ஆனால் எனக்கு இது செஞ்ச பிற்பாடு இது நடந்ததுன்ற இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்றது தான். ஒரு கோவிலுக்கு போனேன்னு கூட இப்போல்லாம் ரொம்ப பேர் யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. ஒரு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தேன், கோயிலுக்கு நான் இதை பண்ணேன் அப்படின்னு கூட யாரும் இப்போ சொல்லாதீங்க. தயவுசெய்து அதை சொல்லவே சொல்லாதீங்க. நம்மளுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும், முடிகிற வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சைலண்ட்டாகவே அமைதியாகவே இருங்க. நல்லதே நமக்கு நடக்கும். கடன் அடைந்தே தீரணும்ப்பா. கடன் இருந்தால் கழுத்தை நெரிக்கிற, எப்படி சொல்கிறது, நிம்மதியான ஒரு அந்த தூக்கம் கூட இருக்காது. ஒழுங்கான சாப்பிட முடியாது. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ இந்த பேப்பரில் கடன் அடைய வேண்டும்னு தான் எழுதணும், ஓகேங்களா? பணம் எனக்கு வேண்டும்னு எழுதக்கூடாது. கடன் அடைய வேண்டும். என் கணவர் குடிக்கிறாரு, அந்த குடியை அவர் விட வேண்டும். அடுத்தது, எனக்கு எதிரிகள் எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க, அந்த எதிரிகள் அந்த தொல்லை எனக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி என்னென்ன ஒரு அந்த நம்மளுக்கு தீர வேண்டுமோ அதை தான் எழுதணும், ஓகேங்களா? கடன் அடைய வேண்டும் தான் எழுதணுமே தவிர பணம் எனக்கு வேண்டும், நகைகள் எனக்கு வேண்டும் அப்படி எழுதக்கூடாது, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எழுதணும். அதில் நான் ஒரே ஒரு வாரத்தை கடன் அடைய வேண்டும் மட்டும் எழுதியிருக்கிறேன். இதை மிக மிக நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட மாலை நேரத்தில் ஒரு 6 மணி 7 மணி கூட ஆகட்டும்ப்பா, இந்த மாதிரி எழுதி நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கடன் பிரச்சனை முடிவுக்கு வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே இப்போ உங்கள் கணவர் உங்களுக்கு எதிரி, இப்போ எனக்கு டக்குன்னு ஏதோ ஒரு கோபம் வருதுமா, டக்குன்னு ஒருத்தவங்களை மூஞ்சால் அடிக்கிறேன், அது எனக்கு என்னோடய எதிரிமா அப்படின்ற மாதிரி அது இருந்தால் கூட அதில் எழுதலாம். அதே மாதிரி அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லைமா அப்படின்னா கூட அதையும் எழுதலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அவங்கக்கிட்ட சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. உங்களுடைய நம்மளுக்கு திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம்தான் துணை. அந்த தெய்வம் இல்லையே நம்மளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை. இப்போ நான் உங்களுக்கு பேப்பரில் என்ன வச்சு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு. இந்த மிளகு 27 மிளகு எண்ணி வைங்க. ஒரு மிளகு கூட இருக்க தேவையில்லை. 27 மிளகு எண்ணி ஒரு மிளகு வைக்கும் பொழுது, செவ்வாய்க்கிழமையில் செய்கிறதுனால முருகா முருகா முருகான்னு நம்பிக்கைன்னு நீங்கள் வைக்கலாம். ஓம் சரவண பவா அந்த மந்திரத்தை விடாமல் பிடிங்களேன். கடன் என்பதே இல்லாமல் போகும். நம்மளுக்கு கொஞ்சமாக, இப்போ அதிகமாக இருந்தால் கூட அதை ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டுற மாதிரியோ, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு லோன் எடுத்து நம்ம அந்த கடனை அடைக்கிற மாதிரியோ எப்படியோ உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ நான் 27 மிளகு அந்த பேப்பரில் வச்சுருக்கிறேன். இது ஏன் நான் அந்த சின்னதாக அந்த தட்டு வச்சுருக்கேன், மண் தட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் சொல்கிறேன். அடுத்தது கல்லுப்பு. இந்த கல்லுப்பும் மிளகும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீர்க்கும். அதனால தான் முருகன் கோவிலுக்கு போகும் பொழுது நம்ம இந்த கல்லுப்பும் மிளகும் வாங்கி போய் கொட்டிட்டு வர்றதுனால நம்மளுக்கு கடன் பிரச்சனையே இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து முருகன் கோவிலுக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போடையும் வசதி வாய்ப்போடையும் தான் இருப்பாங்க. நான் அதுக்கு மேலே இந்த கல்லுப்பு அளவுலாம் கிடையாது. சும்மா ஒரு கையால் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு அப்படி வச்சா போதும். அடுத்தது ஒரே ஒரு வரமிளகாய் அது மேலே வச்சுருங்க. இது எல்லாமே நம்மளுடைய கடனை கழிக்கிறது. இப்போ ஒரு பயங்கரமான கண் திருஷ்டியாக இருந்தாலும், நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு நல்லா என்கிட்ட 50 பவுன் இருந்துச்சு, என்கிட்ட 60 பவுன் இருந்துச்சு, 100 பவுன் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், 1,00,000 ரூபாய்க்கு மேலே விற்கும் போது என்கிட்ட பவுனே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்கடுகு. இந்த வெண்கடுகு சித்தர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகை. இந்த வெண்கடுகை அதில் வச்சுருங்க.
நம்ம இப்போ அப்படி இருந்தது. இப்போ ஏன் நம்ம இந்த இறக்கமான இடத்துக்கு வந்தோம்? எப்போவுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் இருக்கணுமே தவிர கீழே இறங்கி வரக்கூடாது. எப்பவுமே எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு முன்னேற்றம் காட்டணும், மேலே போகணும். எப்பவுமே அதே ஒரே மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பார்த்த கண்ணுக்கு பழுது இல்லாமல் ஒரே மாதிரி வாழ்வாங்க. அவங்க பிள்ளைங்க கூட அந்த அளவுக்கு மேலே போகிறத பார்க்க முடியாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற அந்த புண்ணியம், அந்த இது எல்லாமே நல்லா அவங்களுக்கு அபிவிருத்தியை காமிக்கும். இப்போ நம்ம கடனால் கஷ்டப்படுறதுனால அதுக்கு மேலே இப்போ நான் எல்லாம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சுருங்க. எந்த கற்பூரம்? பச்சை கற்பூரம் கிடையாது, இது வில்ல கற்பூரம் தான். இந்த வில்ல கற்பூரத்தை வச்சுட்டு அந்த பேப்பரை அழகாக மடிச்சிருங்க. எனக்கு நான் சின்ன பேப்பராக தான் வச்சுட்டேன், என்னால் மடிக்க முடியுது. உங்களுக்கு சப்போஸ்னால் வெள்ளை பேப்பர் தான் வேண்டும். நியூஸ் பேப்பரு, இந்த கோடு போட்ட பேப்பர்லாம் வேண்டாம். வெள்ளை பேப்பர், அதுவும் சிகப்பு கலரால் எழுதுங்க. ஏன்னா நம்ம அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழி தேட போகிறோம். எப்பவுமே திருத்தறதுக்கு சிகப்பு பெண்ணு தானே, அதனால் சிகப்பு பெண்ணால் எழுதிக்கோங்க. இப்போ நான் இதை மாதிரி மடிச்சிட்டேன், இந்த பொட்டலம் மடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு மடிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்களும் மடிச்சிடுங்க. இதே மாதிரி மடிச்சுட்டு இதை வீட்டுக்குள்ளே எரிக்கக்கூடாது. எங்கே எரிக்கணும் அப்படின்றதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது, இந்த அம்மா சொல்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணியே விடுங்க. எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. நான் திரும்ப திரும்ப வீடியோ போடுறதுக்கான எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ அந்த பேப்பர் நம்ம அதுக்குள்ளார ஒரு கற்பூரம் வச்சோமா, அதுக்கு மேலே ஒரு கற்பூரம் நான் இங்கேவே ஏற்றலை. ஏன்னா வீட்டுக்குள்ளே இது ஏற்றக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா மிளகு, உப்பு, மிளகாய் இது எல்லாமே வாசலுக்கு வெளியே, வெண்கடுகு இது எல்லாமே வெண்கடுகு தூபம் போடுறது வேறு. ஆனால் இந்த மாதிரி நம்ம கடன் அடைகிறதுக்கான மிளகு வச்சு ஏற்ற போகிறோம். அதனால் இதை நம்ம வெளியே கொண்டு போய் வாசலுக்கு வெளியே, அம்மா வாசலுக்கு வெளியே ஏற்றினா எங்கள் வீட்டிலலாம் என்ன ஏதுன்னு கேட்பாங்கம்மா அப்படின்னு நினைக்கிறவங்க மொட்டை மாடியில் போய் எரிச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா தோட்டத்து பால்கனி, பாத்ரூமில் கூட எரிக்கலாம். எரிச்சிட்டு கதவை பூட்டிட்டு வந்துடுங்க. அது மாதிரி எரிஞ்சு முடிஞ்சிடும். நிச்சயமாக சொல்கிறேங்க, கடன் கண்டிப்பாக அடைந்தே தீரும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.